ஹலோ குட்டீஸ். நாம இன்னைக்கு 4 பசுக்களும் ஒரு தந்திரமான சிங்கத்தின் கதையை தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஒரு காலத்தில் 4 பசுக்கள் ஒரு பெரிய பச்சை புல்வெளியில் வசித்து வந்தன. அவை சிறந்த நண்பர்களாக இருந்தன. அவர்கள் எப்போதும் ஒன்றாகச் சேர்ந்து மேய்ச்சல், விளையாடுதல் மற்றும் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு பசு எங்கு சென்றாலும் மற்றவை பின்தொடரும். அவர்கள் எப்போதும் ஒன்றாக இருந்ததால் எந்த மிருகங்களாலும் அவர்களை வேட்டையாட முடியவில்லை. சில நாட்கள் கழித்து ஒரு சிங்கம் அங்கே பசியில் வந்தது. அது பசுக்களை பார்த்து அவர்களை வேட்டையாட விரும்பியது. ஆனால் சிங்கம் அவர்களை தாக்க முயற்சிக்கும் போது பசுக்கள் ஒன்று கூடி சிங்கத்தை விரட்டியடித்தது. மறுநாள் சிங்கம் ஒரு திட்டத்துடன் வந்தது. அந்த சிங்கம் புல்வெளிக்கு அருகில் சென்று ஒரு புதருக்கு பின்னால் மறைந்து கொண்டு பேசியது. பெல்லா எப்போதும் அதிகமாக சாப்பிடுவாள். அவள் மற்றவர்களிடம் நியாயமாக இருக்க மாட்டாள் என்று கூறியது. பின்னர் சிங்கம் வேறொரு இடத்திற்கு சென்று சத்தமாக, டெய்சி தான் தலைவி என்று நினைக்கிறாள், அதனால் அவள் ஒருபோதும் மற்றவர்கள் பேசுவதை கேட்பதில்லை என்று சொன்னது. இதை கேட்ட பசுக்கள் ஒன்றையொன்று சந்தேகிக்கத் தொடங்கினர். டெய்சி முகம் சுளித்தாள். பெல்லா, ஏன் எப்போதும் பசுமையான புல்வெளிக்கு செல்கிறாய்? பெல்லா பதிலளித்தாள், ஏனென்றால் நான் தான் முதலில் இங்கு வருகிறேன். இதை பார்த்து உங்களுக்கு நீங்கள் பொறாமைப்படுகிறீர்கள் என்றது. லூனா முணுமுணுத்தாள். ரோசி சமீபத்தில் சுயநலமாக நடந்து கொள்கிறாள் என்று கூறியது. ரோசி பதறிப்போனாள். சரி, இனிமேல் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டாம் என்று அனைவரும் முடிவு செய்தனர். அன்றுடன் அவர்களின் நட்பும் முறிந்து போகத் தொடங்கியது. மறுநாள் காலையில் ஒன்றாக நடப்பதற்கு பதிலாக அவர்கள் வெவ்வேறு திசைகளில் சென்றனர். ஒருத்தி மலைக்குச் சென்றாள், மற்றொருத்தி ஓடைக்குச் சென்றாள். மேலும் இருவர் புல்வெளியின் எதிர்முனைகளில் வெகு தொலைவில் நின்றனர். சிங்கம் சிரித்தது. சரியான நேரம் இது. அன்று மதியம் தனியாக மேய்ந்து கொண்டிருந்த ரோசியின் பின்னால் சிங்கம் அமைதியாக ஊர்ந்து சென்றது. அவளை எச்சரிக்கவோ அல்லது அவள் அருகில் நிற்கவோ அவளுடைய நண்பர்கள் இல்லை. அதனால் அவள் சிங்கத்துக்கு உணவாக மாறினாள். அடுத்த நாள் சிங்கம் லூனாவை தாக்கியது. பின்னர் பெல்லா, இறுதியாக டெய்சியை தாக்கியது. அவர்கள் ஒருவரையொருவர் விட்டுச் சென்றதால் சிங்கம் அவர்களை ஒவ்வொன்றாக உணவாக்கி கொண்டது. மகிழ்ச்சியான சத்தங்களாலும் சிரிப்பாலும் நிரம்பியிருந்த புல்வெளி இப்போது அமைதியாகிவிட்டது. கதையின் நீதி என்னவென்றால், நண்பர்கள் ஒன்றாக இருக்கும்போது அவர்கள் பாதுகாப்பாகவும் வலிமையாகவும் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் சண்டையிட்டு பிரிந்து செல்லும்போது அவர்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள்.